இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேற மாதிரி போகணும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது எப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் பொண்ணு அது மாதிரி தான். நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கேட் இருக்குது, அது வழியாக ஒரு சின்ன கேட்டு, அது வழியாக நாங்கள் வந்துடுவோம். ஓகே. ஆனால் என் பொண்ணு இன்னொரு கேட் வழியாக வரும். ஏன்டி அந்த இன்னொரு கேட் வழியாக வரேன்னு சொன்னதுக்கு வந்து என் பொண்ணு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு நாய்ப்பா அந்த பக்கம் வந்தாலே என்னை பார்த்து குலைக்குது. இப்போ நம்ம நாய் வந்து நம்மளை ஒத்து குலைக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த பக்கமே போக மாட்டோம். என் பொண்ணு டெய்லியுமே அந்த பக்கம் தான் வருது. ஏன்னா நீ என்னை பார்த்து குலைக்கிறல்ல, டெய்லி கொலை, நீ உள்ளார தானே உட்காந்துருக்க, நான் உன்னை பார்த்துட்டே போகிறேன், கொலை. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அது நீங்கள் நட்பாவோ காதலாவோ பாசமாவோ நேசமாவோ போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதை கொஞ்சம் சீண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போகும். இது வந்து ஒரு விஷயம். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த குழப்பங்கள் அப்போ நிறைய இருந்தது. என்னது அன்றைய காலகட்டங்களில் நட்புன்னா அதுக்கு மேலே போகவே கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏண்டி ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் நீங்கள், ஆனால் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் வந்தது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து அந்த இந்த என்னது மழையின் சாரல் மஞ்சசாரி அந்த படத்துல இந்த டைலாக் வரும். அந்த படம் என்ன படம்? கல்யாணம். ஆஹா கல்யாணம். அதில் கூட வந்து இந்த டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த குழப்பங்கள் நிறைய வருது. ஆனால் இதை தெளிவுபடுத்துறதுக்கான நட்போ இல்லை வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ நம்மளுக்கு இல்லைன்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த நீயானா அதை வந்து தெளிவுபடுத்துச்சுன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலாக இருந்தது. என்ன பேசுனதில் தான் கொஞ்சம் பொம்பளை சைடில் வந்து ஐ மீன் பெண்கள் சைடில் வந்து ரொம்ப அமைச்சூர்த்தனமாக பேசுனாங்க. ஒரு போல்டாக பேசல. ஒரே ஒரு நீல சட்டை போட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ ரிசர்ச்சர் போலுது, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க மட்டும்தான் இந்த உளவியல் சிக்கலோடு அதை வந்து தொடர்பு படுத்தி பேசினாங்க. மற்றதெல்லாம் வந்து வந்தானுக்கு வந்தான் போனான்னு போனால் நான் பொம்பளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ற லெவலில் தான் பேசினாங்க.